21வது கணக்கு a minus b 2 into a plus c 2 into a minus b 3 into c plus d equal to 1 5 0 2 எனில் a b c மற்றும் d இன் மதிப்புகளை காண்க. இதை பார்த்தோன்னே தெரியணும், இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா அது அணிகள். ஸோ அணிகளில் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 4 உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு 4 உறுப்பு. கொஞ்சம் கிட்ட எழுதுனா அது 15ன்னு படிச்சுட்டு போகிறீங்க, தனித்தனியாக எழுதணும். அப்போ இது என்னது? சமம். முதல் உறுப்புக்கு இந்த முதல் உறுப்பு சமம், இந்த ரெண்டாவது உறுப்புக்கு இந்த ரெண்டாவது உறுப்பு சமம், இந்த இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்புக்கு இந்த முதல் உறுப்பு சமம், இந்த இரண்டாவது உறுப்புக்கு இந்த இரண்டாவது உறுப்பு சமம். அதான் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். இப்போ கொடுத்துருக்கிறத அப்படியே நான் ஈக்குவேஷனாக எழுதுகிறேன். a மைனஸ் பி இங்கே என்ன போட்டாச்சு? ஈக்குவல் டு இந்த உறுப்புக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ ஏபி வேறு எதெல்லாம் இருக்குதான்னு பார்க்குறேன் நான். இதோ இருக்குது, ஏபி இருக்குது. அப்போ இது கீழே அப்படியே எழுதுகிறேன். 2 into a மைனஸ் பி சமம், இதுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? 0. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா முன்னாடி எத்தனை ஏ சமம் இருக்குது? ஒரு ஏ. இங்கேயும் ஒரு பி, இங்கேயும் ஒரு பி. இப்போ பார்க்குறேன், இங்கே மைனஸ் பி, இங்கே மைனஸ் பி இருக்குது. இங்கே மைனஸ் பியும் கூட்டும்போது மைனஸ் 2bயாக மாறிடும். அதனால் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணால் குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் குறியை மாற்றி கேன்சல் பண்ணுறேன். அப்போது இங்கே மைனஸ் இருந்தால் மாற்றுறான்னு ப்ளஸ். முன்னாடி இங்கே குறிய இல்லைன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ளஸ். இங்கே முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ளஸ். அப்போ இது கீழே இருக்கிற நம்பரை மட்டும் குறிய இதுக்கு குறிய மாற்றினா இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன போட போகிறோம்? மைனஸ். இந்த 0ன்றது ஒரு ஒன்றுமே இல்லை, அதுக்கு நான் குறை எண்ணு போட்டான்னா மிக எண்ணு போட்டான்னா இருந்தாலும் போட்டுக்கோங்க, மைனஸ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ளஸ் பி, இந்த குறி எது புதுசாக போட்டோமோ அதுதான் ஒரிஜினல் குறி. இப்போதைக்கு அதுதான் பார்க்கணும். ப்ளஸ் பிலேருந்து மைனஸ் பி கழிச்சானது 0, 1லேருந்து 1 கழிச்சானது 0. அதே தான், ஒரு பிலேருந்து ஒரு பி போயிடுச்சுன்னா 0, ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் கழிக்க போகிறோம். பிலேருந்து பியை கழிச்சா 0 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஒரு ஏ இருக்குது, இங்கே மைனஸ் 2 ஏ இருக்குது. அப்போது ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருந்தால் ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். எதை கழிக்கணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ 2 ஏவிலேருந்து மாறிகள் ஒரே மாதிரியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதில் மாறிகள் இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருக்கணும். 2 ஏவிலேருந்து ஒரு ஏவை கழிச்சா ஒரு ஏ, 2 ஏ தான் பெருசு, அதனால் அதனுடைய குறி என்ன இருக்குங்க? சிம்பிள் மைனஸ். மைனஸ் 1 இன்ட்டு ஏ 1 ஏ தான், அவ்வளோதான். ஈக்குவல் டு 0னா ஒன்றுமே இல்லை, 1த்துலேருந்து ஒன்றுமே போகலன்னா 1 தான் இருக்கும். இப்போ மைனஸ் ஏவினுடைய மதிப்பு ப்ளஸ் 1. இந்த ஏ வந்தால் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த ஏ ப்ளஸ் 1 இருந்தாலும் பக்கம் எடுத்துடுவாங்க. தெரியாத குழந்தைங்களுக்கு. இல்லை தெரிஞ்ச பசங்க தான் மைனஸ் ஏவின் மதிப்பு ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஏவின் மதிப்பு என்னது? மைனஸ் 1. அப்போது ஒரு வேலை இருந்தாலும் பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஏ இருந்தாலும் பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஏ, ப்ளஸ் 1 இருந்தாலும் பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1. தெரியாத குழந்தைங்களுக்காக நான் அப்படி போடுறேன். தெரிஞ்ச பசங்க மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 1 எனில் ஏ ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு போட்டலாம். இப்போ ஏனுடைய மதிப்பு மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏனாலும் 1 தான், ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1நாலும் 1 தான். ரெண்டு சமம் தெரிஞ்சிச்சு. ஏயின் மதிப்பு மைனஸ் 1, ஏயின் மதிப்பு மைனஸ் 1. இப்போ ஏவின் மதிப்பு மைனஸ் 1ன்னு வச்சுக்கலாம். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த சமன்பாட்டில் அப்படியே போகலாம். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது? 1. ஏக்கு பதில் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 1. என்ன 1 இது? ப்ளஸ் 1. எனக்கு ஆன்சர் பியினுடைய மதிப்பு தான் தேவை. பிக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இதை இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போங்க, இந்த ப்ளஸ் 1 இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ப்ளஸ் 1 இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா 1 மாறிடும், மைனஸ் 1 மாறிடும். இப்போ மைனஸ் 1 சேர்த்தா மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் பி அந்தாண்ட பக்கம் போயிடுச்சு, ப்ளஸ் பியாக மாறிடுச்சு. பியினுடைய மதிப்பு கிடைச்சிச்சு. இப்போ இங்கே பார்க்குறோம், ஏனுடைய மதிப்பு வச்சு இங்கே போடலாமா? ஏனுடைய மதிப்பு வச்சு இதில் போடலாமா? 2 into a plus c equal to இதுக்கு பதிலாக என்ன உறுப்பு இருக்குது? 5. அப்போ 2 into படிக்கும்போது அது மாதிரி படித்தாதான் 2 into ஏனுடைய மதிப்பு என்னது? மைனஸ் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. பெருக்கல் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன், பெருக்களுக்கு முன்னாடி பின்னாடி அண்டர்லைன் பண்ணுங்க. இது மாதிரி பெருக்களுக்கு பார்க்குற மைனஸ் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடுங்க. ஓரன் 2 என்ன 2? மைனஸ் 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. என்ன 5? ப்ளஸ் 5. முன்னாடி குறியிலன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சியினுடைய மதிப்பு தேவை. சிக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அதனால் இங்கே இதே அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 2 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2ஆக மாறும். சி ஈக்குவல் டு ப்ளஸ் 5யும் ப்ளஸ் 2யும் கூட்டினா +7.
ஓகேம்மா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு அதுக்கு பதிலாக ரெண்டாவது உறுப்பு இருக்குங்க 2 இருக்குது. இப்போ அதை போட்டுக்கிறோம். 3 இன்ட்டு சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. 3 இன்ட்டு சியின் மதிப்பு என்னது ப்ளஸ் 7. 7நாலும் ப்ளஸ் 7நாலும் 1 தான். ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. ஏற்கனவே சொல்லியாச்சு, பெருக்கல் இருந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி அண்டர்லைன் பண்ணுங்கள். அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 3 1 7 2 14 3 21. 21 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. என்ன 2 ப்ளஸ் 2 என்ன 21 ப்ளஸ் 21. எனக்கு எதனுடைய மதிப்பு தேவை? டியினுடைய மதிப்பு தேவை. அது என்ன டியாக இருக்குது? ப்ளஸ் டியாகவே இருக்குது. அதனால் டியை இங்கே வச்சுக்கோ. டி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 21 அந்தாண்ட பக்கம் போனால் மைனஸ் 21 மாறும். இங்கே பாருங்க, ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு மைனஸ் தானே பண்ணோம், கழிக்கணும். எதுலேருந்து எதை கழிக்கணும்? பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். 21லேருந்து 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 19 போட்டாச்சு. ஆனால் பெரிய எண்ணுடைய குறியை பார்க்கணும். என்ன 19ன்னு வரணும்? பெரிய எண்ணுடைய குறி 21 முன்னாடி என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்போ டியினுடைய மதிப்பு மைனஸ் 19. ஸோ ஏவுக்கு அரை மார்க்கு, பிக்கு அரை மார்க் 1, 1 1/2 2 மார்க்கு. மிஸ் இவ்வளோ நேரம் வருதே, ஆமாம் அப்படி தான் கொடுப்பாங்க. தேங்க்யூ.